கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். முதல் முறை மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை பார்க்கும்போது உங்ககிட்ட சொன்ன ஒரு வார்த்தை இருக்கும்ல, என்ன சொன்னாங்க? அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப கடுமையாக உட்காருங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா நிற்கிறேன், உன்னுடைய படிப்புக்கு ஒரு மரியாதை இருக்கு, முதல்ல உட்காருங்க அப்படின்னாங்க. அப்புறம் கம்ஃபர்டபுளாக உட்காராம லேசாக நல்லா உட்காருங்க, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு கண்ணில் இருந்து பழப்பெல்லாம் தெரியாது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்பா மறைஞ்சிட்டாரு, அது செய்தி அம்மாவுக்கு போயிருக்கு. அப்பா மறைவுக்கு பிறகு தாயை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிறீங்களாங்கிற கேள்வி தான் அதுக்குள்ள இருக்கு. நல்லா இருக்காங்க, யார் கூட இருக்காங்க அப்படின்னாங்க. நான் தாம்மா அம்மா கூட இருக்கேன் அப்படின்னு. வெரி குட். ஸோ அம்மா தான் இன்னும் குடும்ப தலைவி. ஆமாம்மா, வெரி குட், நல்லா பார்த்துக்குங்க. விவசாயம்மா எல்லாமே அம்மாவுக்கு ஓரளவுக்கு தெரியும், சிஎம் இல்லையா. ஸோ கேட்டாங்க, ஒரு படித்த இளைஞருக்கு வாய்ப்பு கொடுங்க, என்னுடைய தேர்வு தவறாயிடக்கூடாது, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேசணும், நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, போய் வேலையை பாருங்க. அவங்க கூட டிராவல் பண்ண ஒரு பீரியட் வந்து கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க, அது இப்போ இருக்கா? அதை விட ஒரு படி மேல இருக்கு. ஆக்சுவலி எல்லாரும் சொல்றது இல்ல, சொல்றேன் அதுக்கான ரீசன். எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் எடப்பாடி இருக்கிறாரு, எல்லாரும் இன்னைக்கான காலகட்டத்துல சொல்றாங்க, அரசியலா சொல்றாங்க. ஆமா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க ஜெயலலிதா சொன்ன மாதிரிதான், நான் கொண்டு வந்த இந்த முடிவை யாரும் தவறுன்னு சொல்லிடக்கூடாது. அது மாதிரி நான் இந்த கேள்வி உங்களை கேட்கிறேன். நீங்க நல்ல கேள்வி கேளுங்க, மக்கள் பார்ப்பாங்க. தெளிவா நான் சொல்றேன், நீங்க கொஸ்டினை கேளுங்க, டைரக்டாவே கேளுங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர் வழியில் இருந்த அதிமுக அந்த கோல்டன் பீரியட் இப்ப இருக்கா? 100% சேம். நீங்க அம்மாவை நீங்க 2011ல இருந்து 21 வரைக்கும் 17 வரைக்கும் இருந்த அம்மா அந்த பீரியட்ல பாக்குறீங்க. இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1987ல சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது திமுக அமைச்சர்களால், அதாவது கிட்டத்தட்ட அவருடைய சேலையெல்லாம் இது பண்ணி தலைவிரி கோலமா வெளியே வந்தாங்க இல்லையா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த போது அவருக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல இன்னைக்கு எடப்பாடியார் இருக்காரு. அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மறைவு, அதுக்கப்புறம் 91ல அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் 87ல எதிர்கட்சியா போய் 91ல முதலமைச்சராக போன அந்த டிராவலை பாருங்க. அதே டிராவல்ல தான் இப்ப எடப்பாடியார் இருக்காரு. இப்ப அவங்க ஃபேஸ் 1ல இருக்காரு எடப்பாடியார். அம்மா அவர்களுடைய மறைவு, அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள இந்த சிக்கலை சமாளிச்சிட்டாரு, எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை உடைச்சு முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் அவர் வெற்றிகரமாக கடந்திருக்கிறார். எதிர்கட்சியான போது கூட ஸ்டாலின் அவர்கள் போல எதிர்கட்சி அந்தஸ்தெல்லாம் இழக்கலையா. 75 சட்டமன்ற உறுப்பினரோடு ஒரு மக்களினுடைய குரலா சட்டமன்றத்துல 5 ஆண்டுகள் ஒழித்திருக்காரு இல்லையா. அப்ப அந்த டிரான்சிஷன் ஆகிட்டு வருது. அடுத்து ஜெயிச்சாருன்னா புரட்சி தலைவி அம்மா தான். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.